ஏன் இப்படி பண்ண? ஏன் அண்ணன் கிட்ட அப்படி சொன்ன? ஏன் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ விடுமா. என் அண்ணன் குடும்பமே வந்து உன்னை வான்னு கூப்பிடுது. அவங்க கூட நீ போயிருந்தா இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சுட்டு இருப்பல. ஏன் இப்படி பண்ண? போக மாட்டேன்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணெண்ணி போட்டுக்கிட்டியேடி. இனிமே உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறா? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னடி என்ன உனக்கு வழி தெரியல? அண்ணன் இங்கதான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட போய் தொலைக்க வேண்டியதானே? அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? பாரு, உன்னை கூட்டு போறதுக்காக உன் மாமன் குடும்பமே வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. நீ இப்ப வெளியே வந்து என்ன சொல்லணும்னா, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்பேன். நான் அவர் கூட தான் இருப்பேன். தாலி இருக்கிறதுக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேன். இன்னொரு கல்யாணம் என் விருப்பப்படிதான் நடக்குதுன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும். என் உயிரே போனாலும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ அப்படி சொல்லன்னு வச்சுக்க, உன் உயிர் போகாது. டேய், போன குடுறா. என்னங்கண்ணே? நீ எவன் கூட வாழ நினைக்கிறியோ அந்த பயலோட உசுர் போயிடும். நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இப்ப வரைக்கும் நான் அந்த பையல ஒன்னும் செய்யல. இப்ப அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்கான். அதை நீயே பாரு. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்க பூரா என்னோட ஆளுங்க தான். இப்ப இந்த வீடியோ லைவ்ல இருக்குல்ல, இந்த லைவ்ல போன் பண்ணவங்க கூட அதுல ஒருத்தன் தான். இப்ப மட்டும் நான் ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே அந்த வெறும் பயல வெட்டி கூறு போட்டுருவாங்க. நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்து சொல்றேன். என் மாமாவை மட்டும் விட்டுருங்க. அப்ப ஒழுங்கா வந்து அவங்க கிட்ட சொல்லு. அப்பா அருகாமவே ஏதாவது பண்ணிட்டா என்னமா பண்ண முடியும்? மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு அப்ப வேற வழியே தெரியலமா. அதான் நான் பெரிய மாமா கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்கு அருள் மாமாவோட உயிர் தானமா முக்கியம். அவர் உயிரோட இருந்தாலே எனக்கு போதும். என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லம்மா. அவனோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அழக்கூடாது. அம்மா நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாற்ற வேண்டி. கண்டிப்பா அழாதடி. நீ இப்ப என்ன காரணம் வேணா சொல்லலாம். அத பத்தி பேசி இப்ப யூஸ் இல்ல. இப்ப எனக்குள்ள இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அமெரிக்கா போய் எனக்குன்னு ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். வானதியை இங்க விட்டுட்டு மட்டும் போயிடாத அருள். அவ என்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அவ படிக்காதவ. அவளுக்கு இந்த உலகமே நீ மட்டும்தான். நீ அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா கண்டிப்பா அவ அப்பா கிட்ட மாட்டி அவ வாழ்க்கையே வீணா போயிடும். கொஞ்சம் பெரிய மனசை வச்சு அவளை ஏத்துக்கோ. அத சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வானதி பண்ணதுக்கு துணையா இருந்தது மட்டும்தான் கரிகாலம் பண்ண தப்பு. அத காரணமா சொல்லி கரிகாலம் வேணான்னு உங்க அம்மா வீட்டுக்கு போனவ தானே நீ. நீ எப்படி எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணுவ?
தப்புக்கு துணையா இருந்ததுக்காக கரிகாலனை நீ ஏத்துக்க மாட்ட. ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பு பண்ண வானதி ஏத்துக்கணுமா? எந்த ஒரு நியாயம் இது? அருள், இங்க பாரு, என்கிட்ட வந்து நீ விட்டுட்டு போனா வானதி வாழ்க்கை போயிரும் எல்லாரும் பூச்சாண்டி காட்டாதீங்க. அவ வரன்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷம் பெரியப்பா அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுமா அழகுராணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க என்ன நடந்துச்சுன்னா? தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கரிகால வரதனை வெட்டியிருப்பான், அதானே? எப்படிங்க உங்களுக்கு நியூஸ் எக்ஸ்பிரஸ் வேகத்துல வருது? அந்த வீட்டு விஷயத்துல ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட அடுத்த நிமிஷம் அது என் காதுக்கு வந்துரும். பெரிய நெட்வொர்க் தாங்க வச்சிருக்கீங்க நீங்க. நீதான் சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. சரி, அதெல்லாம் விடு. நான் நினைச்சபடியே எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கே வரதனும் கரிகாலனும் நேருக்கு நேரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு அந்த வானதியோட தாலியா இருக்கிறப்ப கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில ஒண்ணு கரிகாலன் கையால வரதன் செத்து கரிகாலன் ஜெயிலுக்கு போகணும், இல்ல வரதன் கையால கரிகாலன் செத்து அந்த மொத்த குடும்பமும் கவலையில துடிக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தே தீரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அத நீ கரெக்டா பண்ணு. அப்பதான் நீ நினைச்சபடி அந்த வீட்டுக்கு மருமகளாக முடியும். சரிங்க.